அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாதபடிக்கு நான் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். நான் பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை. சகோதரரே, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். லக்கை நோக்கி தொடரும்படியாய் இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அகில உலகம் எங்கும் உள்ள தென்னிந்திய திருச்சபையிலே எங்கெல்லாம் தென்னிந்திய திருச்சபை முறைமையின்படி ஆராதனை நடைபெறுகிறதோ அந்த இடங்களிலெல்லாம் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கால் டு பி கம்பேஷனேட், மனதுருக்கத்தின்படி வாழும்படியாய், அதற்காக நம்மை அர்ப்பணிக்கும்படியாக இந்த நாள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக 3 வேத பாடங்கள். முதலாவதாக ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 20 வசனங்களும், நிருப பாடமாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 25 முதல் 32 வசனங்களும், நற்செய்தி பாடமாக மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40 முதல் 45 வசனங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய மதுரை ராமநாதபுரம் திருமண்டலம் நமக்கு கொடுத்திருக்கிற மகிழ்விக்கும் மன்னா, அது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே அமைந்திருக்கிறது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மனதுருக்கமுள்ளவர்களாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல அவனவன் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக, அவருடைய வார்த்தை நம்மை உருவாக்கும்படியாக, லக்கை நோக்கி ஓடும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு மனதுருக்கத்தை கொடுத்து அந்த லக்கை சென்றடைவதற்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கு மாறாத உம் கிருபை, கண் பாரும் என்றும் நான் உம்மடிமை. தாரும் தேவா ஏழைக்கு மாறாத உம் கிருபை, கண் பாரும் என்றும் நான் உம் அடிமை. ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை மாத்திரமே அறிவிக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கால் டு பி கம்பேஷனேட், மனதுருக்கத்துடன் கருணையுடன் வாழும்படியான ஒரு அழைப்பு. லக்கை நோக்கி தொடரும்படியாய் அர்ப்பணித்தவர்களுக்கான ஒரு அழைப்பு. முதல் நாள் செய்தியிலே தன்னுடைய சொந்த குமாரன் என்ற நிலைமையில் இருந்த லோத்துக்காக ஆபிரகாமுடைய மனதுருக்கத்தை பார்த்தோம். நேற்றைய தினத்தின் காலை உபவாச கூட்டத்திலே தன்னோடு இருந்தவர்களுக்கான மனதுருக்கத்தை தாவீதின் மூலமாய் அறிந்து கொண்டோம். நேற்றைய தினத்தின் மாலையிலே சத்துருக்களாயிருந்தாலும் அவர்களும் என்னுடைய ஜனங்கள், எகிப்தியர் என் ஜனங்கள், அசீரியர் என்னுடைய கரத்தின் கிரியைகள், இஸ்ரவேல் புத்திரர் என் சுதந்திரவாளிகள் என்று சொல்லி, அசீரியர்கள் எதிரிகளாயிருந்தாலும் அவர்களையும்
ஏற்றுக்கொள்ளும்படியாய் மனதுருக்கத்தை வெளிப்படுத்தும்படியாய் அனுப்பப்பட்ட யோனாவுக்கு இருந்த தயக்கத்தை தேவன் அவருக்கு தேவையான மனதுருக்கத்தை கொடுத்ததை நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம். இன்றைக்கு காலையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் இருந்தவர்களை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்து. நம்முடைய மனதுருக்கம் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களையும் லக்கை நோக்கி ஓடும்படியான நம்முடைய அழைப்பு. முதல் நாள் சொன்னதில் நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ரொம்ப லக்கை நோக்கி ஓட வேண்டுமானால் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். இந்த லக்கு, இந்த பந்தயத்திலே நான் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அழைப்பை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பந்தயத்திலே இப்படித்தான் ஓட வேண்டும் என்பதற்கான ஒரு மாதிரியை கிறிஸ்து இயேசு நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். அந்த பந்தயத்திலே ஓடுவதற்குரிய ஆற்றலை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். பந்தய பொருளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பிதாவினால் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. அந்த பந்தயத்திலே நான் இப்படித்தான் ஓட வேண்டும் என்பதற்காக நமக்கு முன்பாக ஓடின இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சி வாழ்க்கை, நாம் ஓடுவதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், இதுதான் ஒரு வெற்றியுள்ள மனுஷனுக்கு ஆதாரமாய் மாறுகிறது. இந்த நாளிலே ஏற்றுக்கொள்ளவே முடியாதவர்களுக்கும் நம்மோடு சேர்த்து கொள்ள கூடாதவர்களுக்கும் நம்முடைய மனதுருக்கம் வெளிப்பட வேண்டும் என்பது பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் வேத பாடமாகிய ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 20 வசனங்களில மோவாபிய ஸ்திரியாகிய ரூத், உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், அம்மோனியரும் மோவாபியரும் கர்த்தருடைய சமூகத்திலே உட்பிரவேசிக்க கூடாது, 10 தலைமுறையானாலும் அவர்கள் தேவனுடைய சமூகத்திற்கு வரக்கூடாது. It's a command from God. பிதாவாகிய தேவனுடைய கட்டளை. மோவாபியர் கர்த்தருடைய சமூகத்திலே வரக்கூடாது. அதே போல மார்க்கு சுவிசேஷம், இந்த நாளுக்கான நற்செய்தி பாடம் மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40 முதல் 45 வசனங்களிலே குஷ்டரோகி சமுதாயத்திற்கு தன்னை காட்டக்கூடாது. அவனுக்கு குஷ்டரோகம் இருக்குமானால், தனக்கு முன்பாக யாராகிலும் வருவதை உணர்வானால் தீட்டு தீட்டு என்று அலறிக்கொண்டு தன் முகத்தை மூடிக்கொள்ள வேண்டும். சமுதாயத்திற்கு தன்னை காட்டிக்கொள்ளக்கூடாது. ரெண்டையும் பாருங்க. பழைய பாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் இருந்த ரூத், நற்செய்தி பாடத்திலே சமுதாயத்திற்கு தன் முன்பாக நிற்க தகுதியில்லாத ஒரு குஷ்டரோகம் உள்ள ஒரு மனிதன். நடுவாக நிருப பாடத்திலே 4ஆம் அதிகாரம் எபேசியர் 25 வாசித்து பார்ப்போமானால், அன்றியும் நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியினால் அவனவன் பொய்யை களைந்து பிறனோடே உண்மையை பேச கடவன். ரொம்ப அழகா சொல்றாரு, ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு ஐக்கியம். ஏனென்றால் நாம் அவயங்களாய் இருக்கிறபடினாலே எல்லோரும் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே உங்கள் எரிச்சல் தனிய கிடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடன் இனி திருடாமலும் குறை உள்ளவனுக்கு கொடுக்கவும் தக்கதாக தன்னிடத்திலே உண்டாயிருக்கும்படிக்கு நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கேட்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நலமாய் தோன்றக்கூடிய நலமான வார்த்தைகளை பேசுங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பும்
கோபமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மனதுருக்கம் உள்ளவர்களாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர். நான் முதல்ல சொல்லிட்டேன், ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிற ரூத்தை போவாஸ் மனதுருக்கத்துடன் ஏற்றுக்கொண்டார். அதற்கான காரணம் என்ன பார்ப்போம். ரூத்துடைய நிலைமை என்ன, ஏற்றுக்கொண்ட போவாசனுடைய நிலைமை என்ன, இதை ஒரு காரியமா வச்சுக்கிடலாம். இரண்டாவதாக, இந்த எபேசியருக்கு எழுதின அந்த நிருபத்தின் அடிப்படையிலான இன்னொரு காரியம், ஒரு குஷ்டரோகி ஒருவன் இருக்கிறான். மார்க் 1 அதிகாரம் 40 45 இயேசுவினிடத்திலே வருகிறான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, வரக்கூடாது. யாராகிலும் தனக்கு முன்பாக வந்தால் தீட்டு தீட்டு என்று தன்னை ஒழித்துக் கொள்ள வேண்டிய ஒரு மனிதன் எவ்வளவு தைரியமாக இயேசுவினிடத்திலே வருகிறான் என்றால், கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்த அந்த மனதுருக்கம், ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களையும் இவர் ஏற்றுக்கொள்வார் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை அவனுக்கு இருந்தபடியினாலே தனக்கு இருந்த தடையை நீக்கிவிட்டு, என்னை ஏற்றுக்கொள்ளுகிற ஒருவர் என்னோடு இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு தைரியத்தோடு இயேசுவிடத்திலே தன்னை ஐக்கியமாக்கி கொண்டான். ஃபெலோஷிப், இயேசுவோடு கூட ஒரு நெருக்கம். ஏனென்றால் அவனுக்கு இருந்த நம்பிக்கை, இயேசுட்ட வந்தா எனக்கு பாதுகாவல். அல்லேலூயா. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை அவர் எனக்கு தருகிறவர். உலகம் எடுத்துக்கொள்ள முடியாத சமாதானத்தை அவர் எனக்கு கொடுக்கிறவர். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், இன்னைக்கு சங்கீதம் வாஸ்தவம் 145:18, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறவர். அவனுக்கு தெரியும், நான் இந்த உலகத்திலே ஒருவரோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்றால் அது கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவனுக்கு தெரியும், இந்த உலகத்தில் எனக்கு ஒரு பாதுகாவலான இடம் என்றால் அது கிறிஸ்துவின் சமூகம் மாத்திரமே. அவனுக்கு இன்னொரு காரியமும் தெரியும், நான் இயேசுவினிடத்திலே வந்துவிட்டால் எனக்கான எதிர்காலத்தையும் தேவன் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. சொல்லுவோமா எல்லாம் சேர்ந்து? கிருபையே கிருபையே மாறாத நல்ல. கவனிங்க, இலக்கை நோக்கி நான் ஓட வேண்டும், மனதுருக்கத்தோடு மற்றவர்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டுமானால், எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் இருந்த அந்த குஷ்டரோகி, இயேசு என்னை ஏற்றுக்கொள்வார், இயேசு எனக்கான பாதுகாவலை தருவார், இயேசு என்னை பராமரித்துக் கொள்வார் என்கிற நம்பிக்கை இயேசுவின் மீது அவனுக்கு இருந்ததோ, அதே நம்பிக்கை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கும் நம்மேல் உண்டாயிருக்க வேண்டும். சத்தமே இல்லையே, சத்தமா ஒரு அலையிலையா சொல்லலாமா? இயேசு எனக்கு என்ன செய்வார் என்ன செய்வார் என்ன செய்வார் அது இருக்கட்டும், நம்ம இயேசுக்கு என்ன செய்ய போறோம்? ஒரு சாதாரண ஒரு குஷ்டரோகிக்கு இந்த நம்பிக்கை பாருங்களேன், இயேசு என்னை சேர்த்துக் கொள்வார், இயேசு என்னை பாதுகாத்துக் கொள்வார், இயேசு என்னுடைய எதிர்காலத்தை பொறுப்படுத்திக் கொள்வார். ஒரே ஒரு அறைகூவலின் கால், லக்க நோக்கி தொடரணும்னு அர்ப்பணித்திருக்கிறோம். நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் நம்மிடத்திலே வரும் பொழுது அவர்களுக்கு இந்த நம்பிக்கையை உண்டாக்குவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? அதைத்தான் போவாஸ் ரூத்துக்கு செஞ்சாரு. ஒரே ஒரு காரியம் ரொம்ப ஆழமாய் இன்றைக்கு வாசித்த அந்த பழைய ஏற்பாட்டு பகுதியான ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரூத் 2ஆம் அதிகாரம்
10வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால், அப்பொழுது ரூத் தரையிலே முகங்குப்புற விழுந்து போவாசை வணங்கி, நான் அந்நிய தேசத்து ஸ்திரீயாயிருக்க எனக்கு தயை செய்யும்படி, அல்லது எனக்கு உதவி செய்யும்படி, அல்லது என்னை ஏற்றுக்கொள்ளும்படி எதினால் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது என்று சொல்லி கேட்கிறார். அந்த கேள்விதான் இன்றைக்கான செய்திக்கான ஆதாரம். ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் இருந்த ஒரு ஸ்திரீ வருகிறாள். அவளுக்கு ஏதோ சில காரியங்களை போவாஸ் செய்து விடுத்து விட்டார். இப்ப அந்த ஸ்திரீ ஆச்சரியப்பட்டு கேட்கிறாள், நான் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிற அந்நிய ஸ்திரீ, நீர் எனக்கு உதவி செய்ய முடியுமானால், நீர் என்னை ஏற்றுக்கொள்ள முடியுமானால், எல்லா தடைகளையும் உடைத்துவிட்டு நீர் எனக்கு உதவி செய்கிறீரே, அந்த சாந்த குணம், அந்த கருணை, அந்த கம்பேஷன், மனதுருக்கம் உமக்கு எதினால் உண்டாயிற்று என்று சொல்லுகிறார். சேலஞ்சிங் கொஸ்டின். இந்த கேள்வியை மட்டும் நீங்க திரும்ப 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 ரூத்தா இருந்து கேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரூத் யார்? நான் சொன்னேன், உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களிலே ஏற்றுக்கொள்ள முடியாதவள், அம்மோனியரும் மோவாபியரும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10 தலைமுறையானாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது. அதுக்கு ஆண்டவர் ஒரு காரணத்தையும் சொன்னார். ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கான காரணத்தை சொன்னார். இஸ்ரவேலராகிய என் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே இந்த மோவாப் என்ன தெரியுமா செஞ்சான்? அப்பத்தோடும் தண்ணீரோடும் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லது உனக்கு எதிர்கொண்டு வரவில்லை. உன்னை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு விருப்பம் இல்லை. கூடவே என்ன செஞ்சிட்டான் தெரியுமா? உன்னை சபிக்கும்படிக்கு மெசொப்பொத்தாமியாவில் இருந்த பெத்தோரின் குமாரனாகிய பேயோரின் குமாரனாகிய பீலேயாம் என்பவனுக்கு கூலி பேசி ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய என் ஜனங்களை சபிப்பதற்கு அவன் ஆயத்தமாகிவிட்டான். உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமாயிராமல் உன் தேவனாகிய கர்த்தர். திரும்பவும் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால். எகைன் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். மோவாபுடைய கண்டிஷன் என்ன? ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கான பாதுகாவலை அவர்கள் கொடுக்கவில்லை. பராமரிக்க வேண்டிய அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரிக்கப்பட வேண்டிய இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் பராமரிப்பதற்கு விரும்பவில்லை. ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய என் ஜனங்களை இவன் சபித்தான் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய பாரத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். இதுதான் இப்ப ரூத்துக்கு பிரச்சனை. ஐயா, என் ஜனங்கள் உம்முடைய ஜனங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, என் ஜனங்கள் உம்முடைய ஜனங்களை பாதுகாக்கவில்லை, என் ஜனங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்து பராமரிக்கவில்லை. ஆனாலும் அந்நிய தேசத்து ஸ்திரீயாகி என்னை நீர் விசாரிக்கிறீரே, நீர் தேற்றுகிறீரே, நீர் உதவி செய்கிறீரே, அந்த காரணத்தை நான் புரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அங்கே ரூத் காணப்படுகிறாள். அப்படி என்ன உதவி செஞ்சிட்டாரு? அந்த 10வது அதிகாரத்தை மையமா வச்சுக்கோங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை மையமா வச்சுக்கிறோம்னு சொன்னேன் நான் ஆரம்பிக்கும் பொழுது. அதற்கு முந்தின 2 வசனங்களை வாசித்து பார்ப்போமானால், போவாஸ் ரூத்துக்கு என்ன தயவு செய்தார்? போவாஸ் ரூத்தை பார்த்து, என் மகளே, நீ பொறுக்கிக் கொள்ள வேறே வயலுக்கு போகாமலும் இங்கே இருந்து எங்கேயும் போகாமலும் என் வேலைக்காரர் அல்லது ஊழியக்கார பெண்களோடு கூடவே
கூடவே ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணி கொடுக்கிறார். திரும்பவும் சொல்லுகிறேன், எந்த ஜனங்கள், எந்த மோவாபியர் தேவனுடைய சொந்த ஜனங்களுக்கு ஐக்கியத்தை கொடுப்பதற்கு விரும்பவில்லையோ அந்த ஐக்கியத்தை இப்பொழுது மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்துக்கு இஸ்ரவேல் கோத்திரத்திலிருந்து வந்த எப்பிராத்தியனாகிய அந்த மனிதன் தன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி, தன்னுடைய மனதுருக்கத்தை வெளிப்படுத்தி ஐக்கியத்திற்குள்ளாக கொண்டு வருகிறார். அல்லேலூயா. சத்தம் தான் காணல. யாரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ முதலாவது ரூத்துக்கு தேவையான ஒரு காரியத்தை செய்றாரு. என்னோடு கூட, என் ஜனங்களோடு கூட, எனக்கு ஆதரவாளனாலும் கூட இணைந்து கொள். நீ தனிமையானவள் அல்ல. நீ உம்முடைய முற்பிதாக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம், எங்களுடைய ஐக்கியத்தை அவர்கள் விரும்பாமல் இருக்கலாம், எங்களோடு நெருக்கமாக இருப்பதை அவர்கள் தடை செய்திருக்கலாம். ஆனால் நான் அப்படி விடமாட்டேன். ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். முதல் காரியம், அவங்க எங்களுக்கு இப்படி செஞ்சிட்டாங்க, அவங்க பெற்றோர் முற்பிதாக்கள் எங்களுக்கு இப்படி செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி பரம்பரை பரம்பரையாய் சிலரை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். சகோதரனே, சகோதரியே, இந்த முதல் நாள், இந்த உபவாச நாட்களின் முதல் ஓய்வு நாளிலே அவர் இருதிறத்தாரையும் ஒன்றாக்குவதற்கான முயற்சியை எடுக்க இந்த நாளிலே நாம் ஐக்கியப்படுவதற்கு அல்லது நம்முடைய ஐக்கியத்தை விரும்பாமல் உதாசீனப்படுத்தினவர்களுக்கு மன்னித்து அவர்களுக்கு தேவையான ஐக்கியத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் இந்த நாளிலே நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. The fellowship, எங்கெல்லாம் உறவுகள் உடைந்திருக்கிறதோ, எங்கெல்லாம் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் சேர்த்துக் கொள்வதற்கு இயேசு சொன்னார்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் நீங்கள் யூதன் மட்டும் வான்னு சொல்லல, இஸ்ரவேல் மட்டும் வான்னு சொல்லல, யாரெல்லாம் என்கிட்ட வரணும்னு நினைக்கிறியோ எல்லாம் என்கிட்ட வாயா. அதுதான் ரூத் கேட்ட கேள்வி. நான் அந்நிய ஸ்திரியா இருக்க, என்னை விசாரிப்பதற்கு, என்னை ஏற்றுக்கொள்வதற்கு, எனக்கு உதவி செய்வதற்கு எதினால் உம்முடைய கண்களிலே தயவு கிடைத்தது? அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஒரு நாளும் தயை கண்டேனையா என்னை வெறுத்தேனையா ஒரு நாளும் தயை கண்டேனையா என்னை வெறுத்தேனையா உந்தையை எஸ் என்மேல் உந்தையை பெரிதை. இன்னொரு தடவை சொல்லுவோமா? உந்தையை உந்தையை பெரிதையா என்மேல் உந்தையை பெரிதை. எதனாலயா உமக்கு தயை கிடைத்தது? அன்பே 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 ஆருயிர் ஆனந்தம் ஆனந்தமே. எதினாலையா உனக்கு தயை கிடைத்தது? அன்புதான். அந்த அன்பை தவிர நான் என்ன செய்ய முடியும்? நான் லக்கை நோக்கி ஓடும்படியாய் அர்ப்பணித்திருக்கிறேன். அந்த லக்கை நோக்கி ஓடுவதற்கு ஒரு மன பாரம், ஒரு மனதுருக்கம் எனக்கு வேண்டும் அல்லவா? அதை எனக்கு கிறிஸ்து கொடுத்திருக்கிறபடினாலே நீ என்னோடு ஐக்கியமாவதற்கு என் வாசலை திறந்து வைத்திருக்கிறேன். இரண்டாவது சொல்றாரு, அதே 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நீங்க தொடர்ந்து 8வது வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா,
நீ அறுப்பறுக்கிறவர்களுடைய பிறகே போய் அவர்கள் அறுப்பறுக்கும் இடத்தை பார்த்து அங்கே போய் நீ பொறுக்கிக் கொள்ளலாம். உன்னை தொடாதபடிக்கு என் வேலைக்காரருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறேன். இந்த ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாவல் கொடுக்கப்படுகிறது. அவங்களை சேர்த்துக் கொண்டோம் என்பது மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களை நான் இணைத்துக் கொண்டேன் என்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன், பாதுகாவல். போவாச நினைச்சு பாருங்களேன், ரொம்ப ஒரு சேலஞ்சிங் மேனுங்க. ஏற்றுக்கொள்ள முடியாதவள் தான் அவள். அந்த சமூகம் இவர்களுக்கு நன்மை செய்யவில்லை, தீமை செய்தார்கள். தீமை செய்ததோடு மட்டுமல்ல, ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டியவர்களை சபிப்பதற்கும் துணிந்து விட்டார்கள். இதுல பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? மோவாப் வேற யாரும் இல்லை, அம்மோன் வேற யாரும் இல்லை, லோத்தினுடைய பிள்ளைகள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 36, 37, 38 வாஸ்தவம்னா தெரியும். லோத்தினுடைய 2 குமாரத்திகள் லோத்தோட விபச்சாரம், வேசித்தனம் பண்ணி மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டான். அவர் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். மூத்த பிள்ளை செஞ்சதை பார்த்து 2வது பிள்ளையும் தகப்பனிடத்தில் தவறாய் நடந்து கொண்டால் அவ ஒரு பிள்ளையை பெற்றா, அம்மோன்னு பேர் வச்சான். இந்நாள் வரைக்கும் அம்மோனியருக்கு சொல்லுங்க. இதனால ஆண்டவர் அருவருத்தாரு. அசுத்தமான காரியத்தை செய்தவர்களாக இருந்தாலும் தேவனுடைய அன்பு ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதும் சென்றடைய வேண்டும். அதை தான் நேற்று பார்த்தோம். ஏசாயா 19வது அதிகாரத்தில், அக்காலத்திலே அசீரியருக்கும் எகிப்தியருக்கும் நடுவே ஒரு பெரும் பாதை உண்டாயிருக்கும். எகிப்தியர் அசீரியருக்கும், அசீரியர் எகிப்துக்கும் வந்து எகிப்தியர் அசீரியரோடு கூட தேவனை ஆராதனை செய்வார்கள். எவ்வளவு பாருங்க. அந்த காலத்திலே இஸ்ரவேல் எகிப்தியரோடும் அசீரியரோடும் 3ஆவதாக பூமியின் மேல் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ரொம்ப அடுத்து நம்ம கடைசி வசனம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எகிப்தியராகிய என் ஜனம், அசீரியராகிய என் கரத்தின் கிரியை, இஸ்ரவேல் ஆகிய என் சுதந்திரமும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். முதலாவதாக போவாஸ் ரூத்துக்கு ஒரு ஐக்கியத்தை கொடுத்தார். ரூத், நீ தனிமையானவள் அல்ல, நீ எங்களோடு ஐக்கியப்படுவதற்கான வாசல் திறந்திருக்கிறது. காரணம், நாங்கள் லக்கை நோக்கி ஓடுவதற்கு எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். நாங்கள் அந்த லக்கை நோக்கி ஓடுவதற்கு எங்களுக்குள்ளே மனதுருக்கம் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களையும் எங்களோடு ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு எந்த தடையும் இல்லை. எங்களோடு கூடவே இரு. உன்னை தொடாதபடிக்கு என்னுடைய வேலைக்காரருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறேன். நீங்கள் எங்களை பாதுகாக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் உங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்குரியது. நாங்கள் உம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறான். 3வது சொல்றாரு, உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வந்திருக்கிறதிலே எடுத்து நீ குடிக்கலாம். இந்த மெயின்டெனன்ஸ், எதிர்காலத்திற்கு தேவையான பராமரிப்பு. உனக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்காத, என்னெல்லாம் தேவையோ நாங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிறோம், நீ சந்தோஷமாய் அனுபவிக்கலாம் சொன்னாரு. இன்னொரு காரியத்தையும் செஞ்சாரு போவாஸ். சாப்பாட்டு மத்தியான சாப்பாட்டு வேலையிலே ரூத்தை கூப்பிடுறாரு. மகளே இங்கே வா, இந்த அப்பத்திலே தோய்த்து, என் பைபிள் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன், எந்த அப்பமும் எந்த துணிக்கையும் எந்த தண்ணீரும் எந்த திராட்சரசமும் எங்கள் முப்பிதாக்களுக்கு மறுக்கப்பட்டதோ அதை சந்தோஷமாய் தாராளமாய் உனக்கு கொடுக்கிறேன். கம் அண்ட் ஜாயின் அஸ், எங்களோடு சேர்ந்துக்கம்மா, நான் உனக்கு தருகிறேன். அவ எப்படி சாப்பிட்டாலாம் தெரியுமா? திருப்தியா சாப்பிட்டா. அல்லேலூயா, திருப்தியா சாப்பிட்டா. அடுத்தவங்களை சாப்பிட வச்சு பார்க்கறதே ஒரு அழகுங்க.
நம்ம சொந்தக்காரங்களை வீட்டுக்கு கூப்பிடுறோம், உறவினர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பிட வைக்கிறோம். போவாஸ் நமக்கு ஒரு அடையாளம். என்ன அடையாளம் தெரியுமா? உங்க முற்பிதாக்கள் எங்களுக்கு அப்பம் கொடுக்கல, திராட்சை ரசம் கொடுக்கல. இதுதான் அவங்கள குறித்த ஆண்டவருடைய கம்ப்ளைண்ட். மகளே பார், உனக்கு தேவையான அப்பத்தை நான் வைத்திருக்கிறேன், உனக்கு தேவையான ரசம் இருக்கிறது, எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டு திருப்தியாயிரு என்று சொல்லுகிறான். கூடவே கோதுமையும் வாற்கோதுமையும் கொடுத்து அவளை மகிழ்ச்சியோடு அனுப்பி விடுவதற்கு முயற்சி செய்கிறான். சபித்தவர்கள் இந்த மோவாபியர். இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? போவாஸ் என்ன செஞ்சாரு? என்ன ரொம்ப அமைதியா இருக்கீங்க? 12வது வசனம், ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நீங்க சபிக்க தான் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு கூடவே இன்னொன்னு தெரியும், ஆசீர்வதிக்க தெரியும். ஏன் தெரியுமா? எங்களை அழைத்தவர் சாபத்தின் வழியாய் எங்களை ஆசீர்வதித்தவர். எங்களை அழைத்தவர் தன்னுடைய அழகையெல்லாம் இழந்து எங்களை சம்பூர்ணமாக்கினவர். எங்களை அழைத்தவர் தன்னைத்தானே தருத்தனாக்கி கொண்டு எங்களை ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாற்றினவர். அந்த சிந்தை எங்களுக்கு இருக்குமானால் உன்னை எப்படியா பசியோட என்னால் அனுப்ப முடியும்? ஏன்ட்ட அப்பமும் ராட்சசமும் இருக்கும்போது எப்படி நான் உன்னை வெறுமையாய் அனுப்பிவிட வேண்டும்? ரொம்ப ஆச்சரியம் இல்ல? ஒரு ஐக்கியத்தை கொடுத்தார், ஒரு பாதுகாவலை கொடுத்தார், தொடர்ந்து எதிர்காலத்திற்கான ஒரு பராமரிப்பையும் கொடுத்துட்டார். அதனாலதான் ரூத் முகங்குப்புற விழுந்து 10வது வசனம், போவாசை வணங்கி, நான் அந்நிய தேசத்து ஸ்திரியா இருக்க என்னை விசாரிப்பதற்கு, எனக்கு உதவி செய்வதற்கு, என்னை ஏற்றுக்கொள்வதற்கு எதினால் உம்முடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைத்தது. இது ஒரு பக்கம். இப்ப அப்படியே இன்னொரு பக்கத்தை பாருங்க. போவாஸ் சொல்றாரு, உன் ஜனங்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நான் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. என் ஜனங்கள், உன் ஜனங்கள் எங்களுக்கு தேவையான பாதுகாவலை கொடுக்கவில்லை என்பதற்காக நான் உனக்கு பாதுகாவலை கொடுக்கவில்லை. உன் ஜனங்கள் எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்காததினாலே நான் அதை உனக்கு கொடுத்தேன் என்று நினைத்துக் கொள்ளாதே. நீயும் அந்த மனதுருக்கத்திற்கு சொந்தக்காரி, நீயும் அதற்கு பாத்திரவான் என்று சொல்லுகிறார். அதான் 11வது வசனம். இவ கேட்கிறா, எதனாலயா உன் கண்கள் எனக்கு தயவு கிடைத்தது? இப்ப சொல்றாரு போவாசு, மகளே, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்தது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் சும்மா ஒன்றும் செய்யலம்மா, உங்களுக்கு செய்யக்கூடாதுதான், உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுதான், எங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது, அது எனக்கு கட்டளை. ஆனால் நான் அதை தாராளமாக உமக்கு செஞ்சேன். என்னுடைய ஐக்கியத்திலே உன்னை இணைத்துக் கொண்டேன், என்னுடைய பாதுகாவின் எல்லைக்குள் உன்னை கொண்டு வந்து விட்டேன், உனக்கு தேவையான பராமரிப்பை கொடுப்பதற்கும் என்னை அர்ப்பணித்து விட்டேன். காரணம் என்ன தெரியுமா? யூ ஆர் ஒர்தி, நீ அதுக்கு தகுதியான ஆளு. உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்தது. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. எல்லாம் நம்மளை கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. முதலாக போவாஸ் ரூத்தை பார்க்கிறாள். ஆனால் ரூத்தை குறித்து எல்லா காரியமும் போவாஸுக்கு தெரியும். இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்மளை மற்றவங்க பார்க்காம இருக்கலாம், ஆனா நம்ம என்ன செய்யறோம்னு சத்தமே இல்லையே, நல்லா தெரியும். நம்ம பரிசுத்தமா இங்க உட்கார்ந்து இருக்கலாம் நமக்குள்ள. அதனாலதான் சொன்னேன், இன்னைக்கு எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25 - 32 வரைக்கும் வாசித்து பாருங்க. அது எனக்குள்ள இருக்குதா? அடுத்து வாட்ச் பண்றான், அது எனக்குள்ள இருக்குதா? ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மனதுருக்கம் உள்ளவர்களாயும் இருக்கிறோமா? கிறிஸ்துக்குள் தேவன் நம்மை மன்னித்தது போல நாம் அவர்களை மன்னிக்கிறோமா? எல்லாம் கவனிக்கப்படுகிறது. இப்ப சொல்றாரு, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செஞ்சல, அது எனக்கு தெரியும். உன் மாமியார் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு, நகோமி உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இல்லை. என் மகளே போய்விடு, என் மகளே திரும்பி போ, நான் ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல,
ஒருவேளை இனி நான் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் அவர்கள் புருஷனாகும்படிக்கு நீ பிறருக்கு வாழ்க்கைப்படாமல் காத்திருப்பாயோ? கூடாது. Go back. திரும்பி போயிரு. I'm not willing to accept you. உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமா இல்லை. Go back. சொன்னா ரொம்ப அழகா சொன்னா, அம்மா தாயே, நீ போகிற இடத்திற்கு நானும் வருவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கதான் அடக்கம் பண்ணுவேன். என்னை விட்டு திரும்பி போன்னு மட்டும் சொல்லிடாத. மரணமே அல்லாமல் வேறொன்றும் உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு தேவ ஒத்தாசையோடு நான் என்னை காத்துக்கொள்வேன். வாட் அ சேலஞ்ச்! இந்த மாமியார் எப்படிப்பட்ட மாமியார் தெரியுமா? 2 பேரும் 1வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. எனக்கு நேரம் ஆயிடுச்சு. 1வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 2 பேரும் இப்ப பெத்லெஹேமுக்கு வர்றாங்க. நகோமியும் ரூத்தும் வருகிறார்கள். அங்கே சில ஜனங்கள் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்த ஜனங்கள் சொல்றாங்க, இது நகோமியோ? ஏக்கா இது நகோமியோ? நகோமி மாதிரி இருக்குன்னு தான் சொன்னாங்க. இப்ப வந்துச்சு பாருங்க நகோமிக்கு கோபம். நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். நான் நிறைவுள்ளவளா போனேன், தேவன் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தினார். தேவன் எனக்குரிய எல்லாவற்றையும் எடுத்து போட்டார். என்னுடைய சந்தோஷத்தை எடுத்துட்டாரு, என்னுடைய உறவுகளை எடுத்துட்டாரு, என்னுடைய சமாதானத்தை எடுத்துட்டாரு. நிறைவுள்ளவளா போனேன், இப்ப வெறுமையா வந்து நிக்கிறேன்னு சொன்னாங்க. பக்கத்துல யாரு நின்னா? ரூத். தேவனை அறியாத புறஜாதி பெண் மத்தியில மாமியார் சொல்ற சாட்சி, எங்க தேவன் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் புடிங்கிட்டாரு, எங்க தேவன் எனக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, என் தேவன் என்னை கைவிட்டு விட்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ரூத்துக்கு எப்படி இருந்திருக்கும்? ஹலோ, ஓன் தேவன் என் தேவன் வந்தனே, ஓன் தேவன் உன்னையே கைவிட்டார்னா என் நிலைமை என்ன இருந்திருக்குமா இல்லையா? ரூத் எதையும் மனசுல வைக்கல. ஒன்னு தெரியும், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நான் உம்மை பின்பற்றி திரும்பி போறதை குறித்து என்று நீ பேசல. இந்த மாமியாருக்கு நீ செய்தது. அடுத்து சொல்றாரு, உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் நீ விட்டு விட்டாய். எதெல்லாம் உனக்கு ஆதரவா இருந்துச்சோ, இப்பவா சொல்றாரு ரூத்தை பார்த்து, எதெல்லாம் உனக்கு பாதுகாவலா இருந்துச்சோ, எதெல்லாம் உனக்கு அடைக்கலமா இருந்ததோ, எதெல்லாம் உனக்கு இன்பமா இருந்ததோ, எல்லாவற்றையும் நீ விட்டு விட்டு விட்டாயே. அதை நான் கவனிக்கிறேன். சகோதரனே சகோதரியே, லக்க நோக்கி ஓடுறோம். நம்மை சுற்றிலும் ஏராளமான கண்கள் நம்முடைய செய்கைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் எபேசியர் 4:25-32 ஜாக்கிரதை. உன் மாமியாருக்கு செஞ்சது எனக்கு தெரியும், நீ நேசித்ததை எல்லாம் விட்டு விட்டது எனக்கு தெரியும். கூடவே இன்னொன்னு தெரியும், இந்த அந்நிய தேசத்துல இங்க வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஜனங்கள் உன் மேல எவ்வளவு வெறுப்பா இருக்காங்கன்னு தெரியும். ஆனாலும் அதையெல்லாம் உடைத்து போட்டு உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. வேற ஒரு ஆசை இல்லையா? அந்நிய தேசத்துல நான் இருக்கணும். மோவாப்ல தெய்வ பிரசன்னம் இல்லை, இந்த இஸ்ரவேல்ல எருசலேம்ல தெய்வ பிரசன்னம் இருக்குது. தெய்வ பிரசன்னம் இருக்க இடத்த விட்டு நான் எங்கேயும் போக விரும்பல, இங்கதான் இருப்பேன். 3ஐயும் மோவாப் கவனித்தார். இப்ப மோவாபுக்குள்ள இருந்த ஒரு சேலஞ்ச் என்ன தெரியுமா? 4, அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுறேன். ரூத் 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்துல பாத்தீங்கன்னா, சொல்றதுல மட்டும் இல்ல, வாயில சொல்லிட்டு போறவர் அல்ல போவாஸ். போவாஸ் போய் ஒளிமுக வாசலிலே உட்கார்ந்தான். அப்பொழுது போவாஸ் சொன்ன அந்த சுதந்திரவாளி அந்த வழியே போகிறதை போவாஸ் கண்டான். ஓய் என்று பெயர் சொல்லி அவனை கூப்பிட்டான். இங்கே வந்து உட்காரும் என்று சொன்னான். அவன் வந்து உட்கார்ந்தான்.
யார் அவன்? அவனும் சுதந்திரவாளி, அவனும் இலக்கை நோக்கி ஓடும்படியாய் அழைக்கப்பட்டவன், அவனுக்குள்ளும் அந்த மனதுருக்கம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டவன். 2 பேரும் சுதந்திரவாளி. போவாசும் சுதந்திரவாளி, இந்த மனிதனும் சுதந்திரவாளி. போவாஸ் கூப்பிட்டான், கம்மன் ஜாயின், என்னோட உட்காந்துக்க. இப்ப சபையின் மூப்பர்களை கூப்பிட்டான், பட்டணத்தின் மூப்பர்களை கூப்பிட்டான், இங்க வந்து உட்காருங்கன்னு சொன்னான். எல்லாம் உட்கார்ந்தாங்க. இப்ப அந்த மனுஷனை பார்த்து கேட்கிறான் போவாஸ், நம்முடைய சகோதரனாகிய எலிமெலேக்குக்கு இருந்த வயலின் ஒரு பகுதியை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்கப் போகிறாள். அதை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நீ அறிய வேண்டும் என்று உனக்கு அதை அறிய பண்ண வந்தேன். நீ அதை மீட்டுக்கொள்ள மனதாக இருந்தால் மீட்டுக்கொள்ளும். அதை சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு விருப்பம் இல்லை என்றால் அதை எனக்கு சொல்லும். சொல்லிட்டு சொல்றாரு, உன்னையும் உனக்கு பின் என்னையும் தவிர இந்த காரியத்தை செய்யறதற்கு நோ ஒன் எல்ஸ். ஒன்று நீ செய்யணும் அல்லது நான் செய்யணும். இட்ஸ் a challenge. நீ செய்யணும் அல்லது நான் செய்யணும். யோனாவே, நினிவே அழிய போகுது, போய் செய். கடும் கோபம் கொண்டது யோனாவுக்கு. கடும் கோபம். விருப்பத்தின்படி காரியம் நடக்கவில்லை. மிகுந்த சந்தோஷம், எதிர்பாராத ஆசீர்வாதம் ஆமனுக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட பொழுது மிகவும் சோர்வு, தனக்கான வேலையை செய்த பொழுது, தனக்கான குடிசையை போட்ட பொழுது போவாஸ் சொல்றாரு, ஒன்னு நீ செய்யணும் அல்லது நான் செய்யணும். there is no one else. இந்த கேள்வி ஆண்டவர் உங்கள் முன்னால் வைக்கிறாரு. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன? உனக்காக நான் செய்ய வேண்டியது செஞ்சுட்டேன். ஒன்று நீ செய்யணும் அல்லது நான் செய்யணும். உன்னையும் என்னையும் விட்டுட்டா இந்த மோவாபிய ஸ்திரியை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் இல்லை. இந்த மோவாபிய ஸ்திரீ ஒரு சாதாரணமான ஸ்திரீ இல்லையா? கிறிஸ்து வெளிப்படுவதற்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிற ஒரு ஸ்திரீ. கிறிஸ்து உலகத்திற்கு வர வேண்டுமானால் இந்த ரூத் தேவை. நீ செய்ய வேண்டியதை செய்யலைன்னா சொல்லு, நான் ரெடி, நான் ரெடி. 4ஆம் அதிகாரம் 11-12 சொல்லுது, உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவித்த 2 பேர் ஆகிய ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க பண்ணுவாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லெகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அது நடந்துச்சு. அந்த ரூத் கேட்ட ஒரே கேள்வி நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இந்த 40 நாள் முடிவதற்குள் நம்மை குறித்த ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாகி ஏற்றுக்கொள்வதற்கு, என்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு உறவு உண்டு என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமானால், என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு கூட்டம் உண்டு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால், என்னுடைய எதிர்காலத்திற்கு தேவையான பராமரிப்பை உத்தாசப்படுத்துவதற்கு ஒருவர் உண்டு என்பதை அந்த ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால், லக்கை நோக்கி ஓடும்படியாய் அர்ப்பணித்திருக்கிற நாம் மனதுருக்கத்தையும் கூட்டிக் கொள்வோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக.